மண்டபம் முழுக்க தேடிட்டு மாப்பிள்ளைய காணுமே. மண்டபத்துக்கு வெளியே வந்து பார்த்தாச்சு. மாப்பிள்ளை எங்க போனா? கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம். அண்ணங்கார வேலையை சொல்லிட்டான்னு சொன்னதுதான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்கானே. ஒரே வேலை செஞ்சுக்கிட்டே தெரியும். மாப்பிள்ளை பனியன் மாதிரியே தெரியுது. ஐ, மாப்பிள்ளையே தான். யோ மாப்பிள்ளை, மாப்பிள்ளை இங்க வாயா. என்ன மச்சான்? என்னையா இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? ஏன் இங்க நிக்க கூடாதா? இல்ல, உன்னை உள்ள தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு, என்ன அவசரம்? அது ஒண்ணும் இல்லையா, உன் மச்சானுக்கு சந்தோஷம் அதிகமாயிட்டு. ஏன் அதிகமா குடிச்சிட்டீங்களோ? இல்ல மாப்பிள்ளை, இனிமேதான் குடிக்கவே போறேன். என்ன குடிக்க போறீங்களா? இவ்வளவு தைரியம் தான் ஏன் நேரத்தையும் குடிக்க போறேன்னு சொல்லுவியே. இருங்க, நான் இப்ப அண்ணனை கூடி. யோ மாப்பிள்ளை, வருஷத்துல 365 நாள் உழைக்கிறோம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் குடிக்க கூடாதா? குடிக்க கூடாது. குடிக்கிறது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான். ஏற்கனவே குடிச்சு குடிச்சுதான் அழிச்சிட்டு இருக்கிய. முதல்ல இந்த பழக்கத்தை விடுங்க, அப்பதான் உங்க குடும்பம் முன்னேறும். மாப்பிள்ளை, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் குடிச்சேன்னு வச்சுக்கியேன், இதுக்கப்புறம் இந்த வருஷத்துல குடிய கையில தொடவே மாட்டேன். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு மட்டும் நான் குடிக்காம இருந்துட்டேன்னு வச்சுக்கியேன், வருஷத்துல 365 நாளும் குச்சினே இருப்பையா. ஏன் அப்படி சபதம் எடுத்திருக்கீங்களோ? இல்லையா, மனசு பாதிக்கப்பட்டுரும். ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு, அதுவும் என் குழந்தையார் கல்யாண நாள் அன்னைக்கு நான் குடிக்காம இருந்துட்டேன்னு வச்சுக்கியே, இத நினைச்சு நினைச்சு தினம் தினம் மனசு வருத்தப்படும். அந்த வருத்தத்துல தினம் தினம் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். செல்லம்மா அதை பார்த்து அவளும் வருத்தப்படுவா. அவ வருத்தப்பட்டா என் பிள்ளைங்க சும்மா இருக்குமா? அதுவும் வருத்தப்படும். என் பொண்டாட்டி பிள்ளை வருத்தப்படுறத பார்த்தா உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? அவங்களும் வருத்தப்படுவாங்க. உங்க அம்மா வருத்தப்பட்டா உங்க குடும்பத்துல எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? குடும்பமே வருத்தப்படும். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் குடிச்சுக்கிறேன். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். தங்கம்மா, கண்ணன் தெரியலையோ? நான் ஆனந்து. ஏற்கனவே நல்லா ஊத்திட்டு தான் வந்திருக்கிய போல. இல்ல மாப்பிள்ள, என்னமோதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரூம்ல கலர் கலரா விதவிதமா வாங்கி வச்சிருக்கேன். இப்போ லட்சுமணன் அண்ணனை கூட்டிட்டு வரேன். மாப்பு வச்சிராதே என் சந்தோஷத்துக்கு ஆப்பு. நான் என்ன 365 நாளைக்கா குடிக்கணும்னு கேக்குறேன். இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, ஒரே ஒரு நாள். என் குழந்தையா கல்யாணம், அதுக்காக ஒரே ஒரு சின்ன பார்ட்டி. என் ஃப்ரெண்டுகளும் ஆறானுவேன். அவனும் குடிக்கும் போது நான் குடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்ல கல்யாணத்துக்கு வந்தவனுக்கு தான் சரக்கு வாங்கி கொடுக்காம அனுப்ப முடியுமா? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புங்க, அது போதும். சரக்கு வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுத்தோன்னே அவசியம் இல்லை. மாப்பு ப்ளீஸ் மாப்பு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இதுக்கப்புறம் நான் குடிய கண்ணால கூட பார்க்க மாட்டேயா. லேசா குடிச்சிட்டு பச்சை குழந்தை மாதிரி தூங்கிடுவேண்டா. உன் மச்சானுக்காக இன்னைக்கு ஒரு நாள். குடிக்கன்னா எப்படியா குடிச்சு தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானே? எதுக்காக என்னை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிய? மாப்பு, இதுலதான் ஏன் விஷயமே இருக்கு. விஷயமா? என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் ரூம்ல பார்ட்டி ஆரம்பிச்சுட்டானுவே. நான் போய் கலந்துகிட போறேன். எப்படியோ போய் தொலைங்க, நான் எங்க அண்ணன் போய் சொல்லிடுறேன். வேண்டாயா, வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். அதுக்கப்புறம் இந்த குடியை நான் கண்ணால கூட பார்க்க மாட்டேன். சரி, என்னன்னே போய் குடிங்க. எந்த பிரச்சனையும் கல்யாணத்துல வராம இருந்தா சரி. மாப்பிள்ள, நீயும் என் கூட வரணும். எதுக்கு? குடிக்கா? உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பேசாம பேருங்க, அப்புறம் வாயில ஏதாவது வந்துட போகுது. குடிக்கிறதுக்கு கூப்பிடலையா. எனக்கும் அவனுக்கும் போதை அதிகமாயிடுச்சுன்னா எங்கேயாவது போய் எப்படியாவது பிரச்சனை இழுத்து விட்டுருவோம். அதான் எங்க 3 பேரையும் பாதுகாக்கிறதுக்கு தான் உன்னைய கூப்பிடுறேன். என்னது பாதுகாக்கணுமா? ஆமாய்யா, எங்களை ரூம்ல போட்டு படுக்க வச்சு தூங்க வச்சிரு. நாங்க குடிக்கிற வரையும் கொஞ்சம் பக்கத்துல இருந்தா போதும். இருங்க, இப்பவே போய் செல்லம்மா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வரேன். ஐயோ, உன் அக்காக்காக நான் சேர்த்து சரக்கு வாங்கலையே. என்ன சொன்னிய? எங்க அக்கா என்ன சரக்கு அடிச்சிட்டு தெரியா? இருங்க, இதுக்காகவே அவளை கூட்டிட்டு வரேன். ஐயோ மாப்பு, வச்சிராதையா ஆப்பு. நான் என்ன தினம் தினமா குடிக்க ஒரே ஒரு நாள்.
ஒரு நாள் நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? என் ஃப்ரெண்டுவே வேற ஆரம்பிச்சிட்டானுவே. இப்போ நடுவுல ஏதாவது பிரச்சனை நடந்தா என்னைய ரொம்ப மோசமா நினைச்சிருவானுவையா. ஃப்ரெண்டெல்லாம் யார் கூப்பிட சொன்னது உங்களை? சொந்தக்கார கல்யாணத்துக்கு வந்தோமா, ஒழுங்கா ஓடி ஆடி வேலை பார்த்தோமா, கல்யாணத்தை நடத்தி வச்சோமா, ஆசீர்வாதம் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ரூம்குள்ள கிடந்து தண்ணி அடிக்கணும். இதுக்கு நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் போலுக்க. ஒழுங்கு மரியாதையை அவனோட ரூமை விட்டு வெளியே அனுப்பி விடுங்க. இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மாப்பிள்ள, இன்னைக்கு மட்டும் நான் குடிக்கலன்னா தினம் தினம் குடிச்சு பெரிய குடிகாரனா ஆயிருவேன். ஓ மச்சானுக்காக இன்னைக்கு ஒரு நாள் சமாளியா. அதெல்லாம் முடியாது. நீங்களா போய் ரூம்ல இருக்கவனோட துரத்தி விடுறீங்களா, இல்ல நான் வந்து துரத்தட்டுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க கல்யாணம் நடக்கா இல்ல பார் நடத்திட்டு இருக்கோமா? ரெண்டு வேலை கூட்டிட்டு வந்து குடிக்க நானே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு நிக்கணும் போல. போங்க, முதல்ல போய் அவனோட வெளியே அனுப்பி விடுங்க. நீங்க குடிச்சதை பார்த்தே அண்ணன்ட்ட சொல்லி கொடுத்துருவேன். மாப்பிள்ள போங்க அண்ணை. போறையா போறேன். இவனை கூப்பிட வந்தது என் தப்பு தான். மனுஷனா இருந்தா குடியாருமா என்னன்னு தெரியும். இவன் தான் அண்ணன் ஏவி விட்ட ரோபாவாச்சு. இவனுக்கு எப்படி புரியும்? இவரெல்லாம் எந்த காலத்துல திருந்துவாருன்னே தெரியல. இப்பயா போய் ரூமை விட்டு துரத்தி விடுவாரா இல்ல ஒரு சேர்ந்து குடிப்பாரு தெரியலையே. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்துட்டோம் என்ன நடக்குன்னு. கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா நீ பூசை வீட்டுக்கு போயிருவே. அங்க போய் ஒரு சந்தோஷமா வாழு. அஞ்சலி இங்க இருந்து போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நோ ஃபீல் பி ஹாப்பி. உன் பூசை வீட்டுல போய் நீ சந்தோஷமா இருக்கலாம். அங்க உனக்காக வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்க போறாங்க. பிடிச்சதெல்லாம் சமைச்சு தர சொல்லி சாப்பிட்டுட்டு ஹாப்பியா இருக்கலாம். ஆனா இங்க இருந்தா இன்னும் நல்ல ஜாலியா இருக்கலாம்ல. அங்கே போய் ஜாலியா இருக்கலாம் லூசி. டோன்ட் ஃபீல். சீக்கிரமா படுத்து தூங்கு. காலையில முழிக்கணும். சீக்கிரம் தூங்குனாதான் காலையில ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நானே வந்து உனக்கு மேக்கப் போட்டு விடுறேன். அஞ்சலி. எஸ், எனக்கு லேசா பசிக்குது. எப்ப பார்த்தாலும் உனக்கு லேசா பசிக்குது இதே சொல்லிக்கிட்டே இரு. இப்பெல்லாம் எதுவும் தர முடியாது. படுத்து தூங்கு. அஞ்சலி, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருந்த அஞ்சலி. வெஜ் சாப்பாடாவே இருந்தாலும் எல்லாம் சூப்பரா இருந்து. ஏகப்பட்ட ஐட்டம் இருந்து பாத்தியா? எஸ், நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்தியா? நோ ஏஞ்சலி, நான் டயட்ல இருக்கேன். ஹீரோயின் ஆகணும். ஏற்கனவே உன் கூட சேர்ந்து ஹோட்டலா சாப்பிட்டு உடம்பு குண்டாயிட்டு. அதனால மெலியறதுக்காக கொஞ்சம் கம்மியா தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீலாம் ஒண்ணு குண்டெல்லாம் அவள அப்படியே தான் இருக்க அஞ்சலி. ஓகே, தேங்க்யூ. ஆனாலும் என்ன கொஞ்சம் மெலியணும். நீ வேணா மெலிஞ்சிக்க. எனக்கெல்லாம் அப்படிலாம் ஆசை இல்ல. உனக்கு என்ன ஆசை? எல்லாத்தையும் தின்னு குண்டு பூசணிக்கா மாதிரி ஆகணும்னு ஆசையா? இல்ல அஞ்சலி, எல்லாம் சாப்பிடணும்னு தான் ஆசை. நோ, வேண்டாம். இப்ப நான் பந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். அது சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுல எனக்கு எப்படி தெரியுமா பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு மேடையில நின்னு போட்டோக்கு போஸ் கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு போன பிறகுதான் சாப்பிடவே போனேன். நீ மட்டும் என்ன பண்ணியா? உன் புருஷன் தானே வந்தாரு? ஆமா, அவரும் நானும் தான். மிச்ச மீதி தான் கிடக்கும்னு நினைச்சு போனேன் அஞ்சலி. ஆனா எல்லா ஐட்டமும் இருந்தது. செம டேஸ்டா இருந்தது தெரியுமா? அப்படியா? நீங்க தான் கடைசியில சாப்பிட்டாலே உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இருந்துச்சுன்னா அப்ப இப்பயும் எல்லா ஐட்டமும் இருக்கும்னு நினைக்கிறேன். அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலி, ஒரு தட்டுல எல்லா ஐட்டத்தையும் வச்சு எடுத்துட்டு வரியா? முடியாது. சரி, அப்படின்னா வா அஞ்சலி, நம்ம 2 பேரும் போய் எடுத்துட்டு வருவோம். நோ, நீ ரூம் விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ரூம்ல இரு. யார் சொன்னா? சீட்டி தான் சொல்லிருக்காங்க. நீ ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்து நின்று சாப்பிட இடத்துக்கு போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? இப்ப இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு போச்சு, மறுபடியும் சாப்பிட்டு வந்திருக்குன்னு நினைப்பாங்க. அஞ்சலி, எல்லாரும் வாரங்கிருப்பாவ அஞ்சலி. வாரியா? போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து சாப்பிடுவோம். நோ ப்ளீஸ் அஞ்சலி, எனக்கு வேற நாளைக்கு கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் ஆகி நான் அங்க போயிருவேன். சரி, ஓகே. வா, போய் என்னெல்லாம் இருக்கோ ஒரு தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்து இங்க வச்சு சாப்பிடலாம். சரி அஞ்சலி. சமந்தி, கொஞ்சம் இங்க வாங்க. என்ன சமந்தி? நேரத்துக்கு போய் படுத்து வரணுங்க.
அவிய போய் படுத்துட்டாவ. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னது? இவ்வளவு நேரம் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது, ஆட்களா இருந்தாவளே என்னன்னு கேட்கல. என்னது சம்மந்தி? ஆமா, சீர்வரிசை என்ன இப்படி வாங்கியிருக்காவ? நீங்களும் யாருமே கூட போகலையோ? ஏன் சம்மந்தி, என்னாச்சு? என்னாச்சா? ஒரு 15-20 பேர் உட்கார்ற மாதிரி சோஃபா வாங்குவாவன்னு எதிர்பார்த்தேன். 5 பேர் உட்கார்ற மாதிரி சோஃபா வாங்கியிருக்காவ. டைனிங் டேபிள் வாங்கவே இல்ல. அது வந்து சம்மந்தி, எங்க வீட்ல எல்லாம் நாங்க கீழே தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதனாலதான். அதுக்கு உங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களோ? டைனிங் டேபிள் அப்படி என்ன வேலை வந்துற போகுது? ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரி டைனிங் டேபிள் வாங்கினதா என்ன? சொந்தக்காரவியலை கூட்டிட்டு போய் காமிச்சு எனக்கு ஒரே அவமானமா போச்சு. டைனிங் டேபிள் கூட வாங்கி தரலையான்னு கேட்காவ. என்ன சம்மந்தி இதெல்லாம்? அது நான் லட்சுமணிட்ட சொன்னேன். அவன் நான் பாத்துக்கிட்டே சொன்னேன். இப்படி வாங்கியிருக்கா எனக்கு தெரியாது சம்மந்தி. இப்படி தெரியாதுன்னு சொல்லி கை கழுவுனா நல்லா இருக்குமா? டைனிங் டேபிள வாங்க சொல்லுங்க. நான் எங்க சொந்தக்கார வீட்டை பிறகு வாங்கி தருவாங்களான்னு சொல்லியிருக்கேன். எல்லாரையும் கூட்டிட்டு போய் காமிச்சு எனக்கு ஒரே அவமானமா போச்சு. என்ன பொருள் வாங்கியிருக்கிய? ஒரே ஒரு ரூம் பிடிக்கிற அளவுக்கு தான் பொருளே இருக்கு. நான் கூட என் வீடு மொத்தமும் பார்த்தாது அவ்வளவு பொருள் வாங்கி தருவியன்னு நினைச்சேன். இவ்வளவு கம்மியா வாங்கி தந்திருக்கிய. சம்மந்தி, டைனிங் டேபிள் தானே, ஒரு 6 மாசம் பொறுத்துக்கிடுங்க, எப்படியாவது நான் வாங்கி தந்துறேன். என்னது, டைனிங் டேபிளுக்கு 6 மாசம் பொறுக்கணுமா? மாறு வீடு முடிஞ்சு வரும்போது டைனிங் டேபிள் வாங்கி கொடுத்து விடுங்க. பிறவே இந்த சோஃபா நல்லா இல்ல, ரொம்ப சாதாரணமா இருக்கு. 20 பேர் உட்கார்ற மாதிரி நல்ல பெரிய சோஃபாவா வாங்கி கொடுத்து விடுங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜும் நல்லா இல்ல, அதையும் ரிட்டர்ன் எடுத்துட சொல்லுங்க. டபுள் டோர் ஃப்ரிட்ஜா வந்து இறக்க சொல்லுங்க வீட்ல. அப்புறம் ஃபேன் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஏசி வாங்கி கொடுக்கவே இல்ல. அது யார் வாங்கி கொடுப்பா? ஏசியா? ஆமா சம்மந்தி, வரது வெயில் காலம், பொண்ணு மாப்பிள்ள ரூம்ல மாட்டணும்ல, ஒரு ஏசி ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. நாங்க வேணா எப்படி வேணா இருப்போம். உங்க மகளுக்கு ஏசி ரூம் தானே பிடிக்கும்? இல்ல, என் மகளுக்கு அப்படிலாம் இல்ல, ஏசி இல்லாமலே இருப்பா. என் மகன் அப்படிலாம் இருந்துக்கிட மாட்டான். ஒரு ஏசி வாங்கி கொடுத்துருங்க. எங்க வீட்டுல ஒரு ஏசி இருந்து அது ரிப்பேர் ஆயிட்டு, அவங்க ரூமுக்கு தானே போட போறோம், வாங்கி கொடுத்துருங்க. சரி சம்மந்தி, மறு வீடு முடிஞ்சு வரும்போது இதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிடுங்க. ஓயாம சொல்ல வைக்காதங்க. சரி சம்மந்தி. வாஷிங் மிஷின் கூட எனக்கு அவ்வளவா பிடிச்ச மாதிரி இல்ல. விலை அதிகத்துல இன்னும் சூப்பரான வாஷிங் மிஷின்லாம் இருக்கு. சரி, வாங்கி தந்துட்டீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி டிவியும் சின்ன சைஸ் டிவியா வாங்கி தந்திருக்காவ. எங்க வீட்டு ஹால்ல போடுற மாதிரி நல்ல பெரிய சைஸ் டிவியா வாங்கி தருவியன்னு நினைச்சேன். இதே அவிய ரூம்ல தான் மாட்ட முடியும். பெரிய டிவி ஒன்று வாங்கி கொடுத்து விடுங்க, ஹால்ல வைக்கிற மாதிரி. சம்மந்தி, அதான் டிவி வாங்கியாச்சுல, மறுபடியுமா? யாருக்கு சரி, உங்க மகளுக்கு தானே. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறிய? 2 மருமக எடுத்திருக்கிய, அவிய என்ன கொண்டு வராமலே இருந்திருப்பாவ? இல்ல, இந்த உலகத்துல இல்லாதது கேட்கணும். நான் கூட நல்ல பெரிய இடம் கேட்காமலே எல்லாம் செய்வியன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா எதுவுமே ஒழுங்கா செய்யல. சொந்தக்காரவி வந்து பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாவ. இப்பதான் எங்க சொந்தக்கார பையனுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, அந்த பையனுக்கு எவ்வளவு சீர்வரிசை கொடுத்திருந்தாவ தெரியுமா? அடுக்கி வச்சா இதோ இந்த மண்டபமே பத்தாது, அவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்திருந்தாவ அவிய மகளுக்கு. இதோ கேக்குறீங்களே 2வது டிவி வாங்கணுமான்னு, அந்த பிள்ளை 3 டிவி கொண்டு வந்தா. 3 டிவியா? ஆமா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்ப நான் போய் கூட்டிட்டு வரேன். அந்த பையனுக்கு அம்மையும் வந்திருக்காவ கல்யாணத்துக்கு, அவிய சொல்லுவாவ கதையா. இல்ல சம்மந்தி, வேண்டாம், வரங்கிட்டு இருப்பாவ, அவியல எதுக்கு எழுப்பனா? இருக்கட்டும் சம்மந்தி. டைனிங் டேபிள் நல்ல பெரிய டேபிளா வாங்கி கொடுத்திருந்தாவ. அப்புறம் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ரொம்ப அழகான ஃப்ரிட்ஜ், இப்ப புது மாடல்ல வாங்கி கொடுத்திருந்தாவ. அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை பேருக்கு ஒரு வீடே எழுதி தந்திருக்காவ. என்ன சொத்து பாதி எழுதி வைக்கேன்னு சொல்லியிருக்காவலாம். கேட்காமலே அவ்வளவு செஞ்சிருக்காவ அந்த பிள்ளை வீட்டுல. அந்த பிள்ளைக்கு தங்கச்சிய என் மகனுக்கு கெட்டிதாரேன்னு சொல்லி கேட்டாவ. நாங்க தான் இங்க பொண்ணு பார்த்தாச்சு, அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டோம். நீங்க இவ்வளவு கம்மியா செய்வியே நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சம்மந்தி. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. எங்க சொந்தக்காரவியல நான் அது இதுன்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்கேன். மிடில் கிளாஸ்ல கூட இதை விட நிறைய சீர்வரிசை பொருள் வாங்கி தருவாவ. நீங்க இவ்வளவு கம்மியா செஞ்சிட்டீல. அதே மாதிரி கட்டிலு தேக்கு கட்டிலு மாதிரியே இல்ல, சாதா மர கட்டிலு மாதிரி தான் தெரியுது. இல்ல தேக்கு கட்டில் தான். நாங்க உங்ககிட்ட ரொக்க பணம் 1 ரூபாய் கூட கேட்கவே இல்ல. என்ன செய்தியோ செஞ்சுக்கிடுங்கன்னு சொன்னோம். ஆனா நீங்க ரொம்ப கம்மியா செஞ்சு எங்களை ஏமாத்திட்டே சம்மந்தி. நான் நீங்க ஏமாத்தனா அத செய்றேன்னு சொல்லிருக்கேன்ல. ஏமாத்தாம செஞ்சிருங்க. 40 பவுன் போட்டுருங்க. சொத்தை பிரிக்கும் போது உங்க மக பேர்ல ஒரு பங்கு எழுதி தந்துருங்க. அப்புறம் நான் கேட்டதெல்லாம் மறு வீட்டு முடிஞ்சு வரும்போது கொடுத்து அனுப்புங்க. ஆமா, 40 பவுன் எப்ப போடுறிய? மறு வீடு முடிஞ்ச உடனே போட்டுறீங்களா? இல்ல சம்மந்தி, ஒரு 6 மாசம் கழிச்சு பாப்போம். என்னது 6 மாசம் கழிச்சு பாப்போமா? இங்க பாருங்க சம்மந்தி, ரொம்ப நாள் இழுத்துறாதங்க.
சொந்தக்காரவி எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாவ. என்ன நகை இன்னும் போடலையான்னு கேட்பாவே. எல்லாருக்கும் எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருங்க. அதே மாதிரி சொத்தையும் சீக்கிரம் பிரிக்க சொல்லுங்க. தரகரு பெரிய இடம், பெரிய வசதியான குடும்பம்னு சொன்னாவ. அதனால தான் நீங்க செய்யறது செய்யுங்க, நாங்க பாட்டுக்கு பெருந்தன்மையா சொல்லிட்டு வந்தோம். இப்ப என்னடானா ஒன்னொன்னு கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இனி நான் கேக்குற மாதிரி வச்சுக்கிடாதங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சு மொய் பணம் வரும்ல, அந்த பணத்துல நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்பிடுறேன். பிறகு முடிஞ்ச நகையும் போட்டு அனுப்பிடுறேன். சரி. ஆமா, காரை ஜோடிச்சாச்சா? அது காலையில ஜோடிச்சிருவாவே. சரி, நான் போய் படுக்கேன். மிச்சத்தை காலையில பேசிக்கிடுவோம். சரி. என்ன இந்த பொம்பளை இவ்ளோ கேக்குது? முத நாள் நீங்க போடியது போடுங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிச்சு. இப்போ என்னடானா அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்கன்னு லிஸ்ட் போடுது. கல்யாண செலவையும் எங்க தலையிலேயே கட்டிருச்சு. இப்போ என்னடானா மறு வீடு முடிஞ்சு போகும்போது அதை வாங்கிட்டான் இதை வாங்கிட்டான்ல சொல்லுது. நானே வார மொய் பணத்துல ஒரு காரை வாங்கி கொடுத்துடலான்னு நினைச்சேன். இவிய சொன்ன லிஸ்ட்டை பார்த்தா எங்க சொத்தை வித்தாலும் பத்தாது போல இருக்கே. இப்போ என்ன செய்ய? இதால